இந்த சைக்கிள் ஓட்ட போட்டியை கொடியசைத்து ஆரம்பித்து வைக்கின்றார் காங்கேசன்துறை போலீஸ் நிலைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மஹிந்த ஏகநாயக்க ஆரம்பித்து வைக்கின்றார். அவரோடு இப்பொழுது தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தினுடைய தலைவர் ஸ்ரீமோகன் அவரும் வருகிறார். இப்பொழுது போட்டியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம், 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அம்மங்கோலடியால டச் போட்டால வந்து நல்லா
இந்த பெண்களுக்கான போட்டியில் கடந்த ஆண்டில் முதலாம் இடத்தை பெற்ற அதே வீராங்கனையை இந்த ஆண்டிலும் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார். பருவநிலா முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த வெற்றி மூலம் நீங்கள் கடந்த ஆண்டிலும் தெல்லிப்பளை பிரதேச செயலகம் அதுபோன்று தெல்லிப்பளை போலீஸ் நிலையம் நடத்திய போட்டியிலும் முதலாம் இடம் பிடித்திருந்தீர்கள். அதுபோன்று இந்த ஆண்டுமே நீங்கள் முதலாம் இடம் பிடித்திருந்தீர்கள். கிட்டத்தட்ட இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? போன ஆண்டு நான் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டு நான் அடுத்த அதே மாதிரி இந்த ஆண்டு முதலாம் இடத்தை பெற்றுக்கொள்ளணுமென்ற வெறியோடு ஓடினான். இதுதான் இந்த கடைசி ரேசுமா இருக்கிறபடியா நான் அதை கொஞ்சம் வேகமாக ஓடி முடிச்சிருவேன். சரியா சந்தோஷமா இருக்கு. இதுதான் உங்களுடைய இறுதி ஓட்டம் என்று சொல்லி என்ன காரணத்திற்காக சொல்கின்றீங்க? நான் மெரிவன் போகிற காரணத்தினால நான் இதை எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் மெரிவன் போகிற காரணத்தால் நான் இந்த ஓட்டத்தை நான் விட்டாலும் என்னுடைய பங்களிப்பு இந்த சைக்கிள் ரேஸ் நடக்கிற இடங்களில் என்னோட பங்களிப்பு கட்டாயமாக இருக்குமென்றதை நான் தெரிஞ்சுக்கணும். இந்த மரதன் ஓட்ட போட்டியில் கிருஷ்ணன் ஜெயந்தன் முதலாம் இடம் பிடித்திருக்கிறார். கடந்த ஆண்டும் இவரே தான் முதலாம் இடம் பிடித்திருந்தார். இந்த தெல்லிப்பளை பிரதேச செயலகம் அதுபோன்று தெல்லிப்பளை போலீஸ் நிலையம் அடைந்து நடத்திய இந்த போட்டியில் இந்த ஆண்டும் இவரே முதலிடம் பெற்றிருக்கிறார். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முதலில் நன்றி. இந்த போட்டியில் நீங்கள் ஓடி முடித்தது முதலாம் இடம் பிடித்தது எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? நல்ல சந்தோஷமாக இருக்குது. இதுவரையும் முதலாம் இடம் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் எத்தனை போட்டிகளில் பங்கு பெற்றிருப்பீர்கள்? கிட்டத்தட்ட நான் 50 போட்டிகள் பங்கு 50வது போட்டி தான். இது மிகவும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. 50 போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கிறார். அதாவது ஞாபகம் வைத்துக்கொண்டே ஓடி இருக்கிறீர்கள் போல இருக்கின்றது. 50வது போட்டி இது. 50வது போட்டியில் முதலாம் இடம் பிடிக்க வேண்டும் சொல்லி நீங்கள் 50 போட்டியில் கிட்டத்தட்ட பங்கு பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் 50 போட்டிகளிலுமே கூடுதலாக எத்தனை இடங்கள் முதலிடம் தான் அதிகம் பிடித்ததா? எல்லாத்திலும் 45 இடம் முதலாம் இடம் இருந்தது. மிச்சமெல்லாம் கிடைக்கவில்லை. அது இறுதி வரை போராடி கொழும்போல் எல்லாம் போய் சென்றிருக்கிறேன். அது கரைச்சலாக இருந்தது. இதுவரை யாழ்ப்பாணத்தில் எல்லா போட்டியிலும் நான் தான் பெஸ்ட் ஆடி கொண்டிருக்கிறேன். அதிகமாக யாழ் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டிகளிலுமே இவர் தான் முதலிடம் பிடித்திருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆகவே இந்த நேரத்தில் இவர் முதலாம் இடம் பிடித்ததற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. வணக்கம். பெண்களுக்கான மரதனோட்ட போட்டி நிறைவடைந்திருக்கின்றது. இந்த பெண்களுக்கான மரதனோட்ட போட்டியில் ஒரு சின்ன சிறுமியரால் முதலாம் இடம் பிடித்திருக்கிறார். 13 வயது பெண், அதாவது பாடசாலை படிக்கின்ற ஒரு மாணவியை முதலிடம் பிடித்திருக்கிறார். அவரை நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம் தங்கச்சி, உங்களோட பேர் என்ன? லோவனா மாங்கேக்கரசி. நீங்கள் முதலாம் இடம் பிடித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு யார் இது மரதனோட வேணும்னு சொல்லி ஊக்கம் தந்தது? வீட்டை அம்மா. அப்பா. அம்மாவா அப்பாவா? அப்பா. இதுக்கு முதல் நீங்கள் எங்கேயாவது ஓடி இருக்கிறீங்களா? யாழ்ப்பாணம் ஓடிக்கிறீங்க. எத்தனை இடம் வந்தீங்க? முதலாம் இடம் வந்தீங்களா? சரி. நீங்கள் இன்னும் நிறைய போட்டியில் பங்கு பெற்றி எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய வயசு இருக்குது, நிறைய ஆண்டுகள் எல்லாம் இருக்குது, நீங்கள் அதில் இன்னும் சாதிக்கணும், வளர்ந்து வரணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். சரியா? நன்றி.